ஆண்டவர் நமக்கு தந்த கிருபை, குறிப்பாக இந்த நாளிலே இந்த லெந்து நாட்களின் ஆரம்பத்தை நாம் கொண்டாடும்படி இந்த சாம்பல் புதனை ஆண்டவர் நமக்கு இந்த வருடத்திலும் கூட்டி கொடுத்திருக்கிறார். அதற்காக நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போமா. ஒரு மறுமலர்ச்சியின் காலத்திலே நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்வை இன்னொரு விசை புதுப்பிக்கவும், கர்த்தருக்குள்ளே வளரவும், புதிய துளிர் விட்டு ஆண்டவருக்கென்று நாம் கனி கொடுக்கும்படி கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு உன்னதமான காலத்திலே நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கென்று வாழ்கிற வாழ்க்கை அது நம்முடைய வாழ்வின் மேன்மை. நம்முடைய வாழ்க்கையில நாம் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தோம் என்பது அல்ல, நாம் எப்படி ஆண்டவருக்காக வாழ்ந்தோம் என்பதுதான் முக்கியம். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவரே, நான் இந்த வருடத்துல இன்னும் ஒரு படி உண்மை நெருங்கி சேரட்டும் ஆண்டவரே, இன்னும் உண்மை சார்ந்து கொள்ளட்டோம்ப்பா, இன்னும் உமக்கு சாட்சியாய் வாழட்டும். என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒரு விசை ஒப்பு கொடுப்போமா. எல்லாரும் மனத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரோடு பேசுங்க. கர்த்தர் நமக்கு இந்த நாளை கூட்டி தந்தாரே, அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு சுகம் தந்திருக்கிறார், பலன் தந்திருக்கிறார், நல்ல ஆரோக்கியம் தந்திருக்கிறார், கிருபைகளை தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளில நம் ஜீவனோடும் சுகத்தோடும் பலத்தோடும் இருப்பது நம்முடைய பலத்தினால் அல்ல, ஆண்டவருடைய கிருபை. அதற்காக ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் கர்த்தரை துதிங்க. அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு நல்லவராக இருந்து நம்மை அவர் பாதுகாத்து பராமரித்து அவர் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறாரே, அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த அருமையான இந்த நேரத்துல ஆண்டவருடைய அன்பை நினைத்து கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்வோம். அல்லேலூயா. நமக்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுக்க ஆண்டவர் தன்னுடைய விண்ணுலக மேன்மையெல்லாம் விட்டு இந்த உலகத்துல வந்தார். கிறிஸ்துவுடைய பாடுகளையும் மரணத்தையும் அவர் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிற இந்த நித்திய மீட்பை நினைவு கூறும்படி கர்த்தர் நமக்கு தந்த இந்த நாட்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது போல, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மையில் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இந்த அருமையான இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லுங்க, கர்த்தாவே, நீர் என் மேல் வைத்த அன்புக்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நீர் என் மேல வைத்த உங்களுடைய தயவுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவரே, உங்களுடைய கிருபை எங்களை இதுவரைக்கும் தாங்கி நடத்தினதே, அதற்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவரை நாம் நம்பி நிற்கிறோம், ஒருபோதும் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் நம்மை இதுவரைக்கும் நடத்தினவர், தொடர்ந்தவர், நடத்த வல்லவராய் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. 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 சோதர ஆண்டவரே, உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது போல எந்த சூழ்நிலையும் நாங்கள் அசைந்து போக நீர் எங்களை விடமாட்டீர் ஆண்டவரே. நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகாமியத்தின் கொடுங்கோல் எங்கள் மேலே நிலைப்பதில்லை. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே ஆகாமியத்தின் கொடுங்கோல் எங்களை ஒரு நாளும் அசைக்க முடியாதப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டோம் ஆண்டவரே, குற்றப்பட்டு போக மாட்டோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நம்புகிறதுனால எங்கள் ஆண்டவர் எங்களை எப்போது ஆசீர்வதிக்கிறவராய் எங்களோடு கூட இருக்கிறீரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நாளில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வரும்படி, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும்படி நீர் எங்களுக்கு தந்த இந்த உன்னதமான தருணத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் வந்த அருமையான உடைய மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார். உடைய மக்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் நீர் அறிந்திருக்கிற தேவன் கிருபையால் இறங்கி ஒவ்வொருவரையும் உடைய காயப்பட்ட கரத்தினாலே தொடுகிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது வேதம் சொல்லுகிறது போல இந்த மாலை நேரத்தில் உம்மை தேடி உம்மை நாடி வந்திருக்கிற உங்களுடைய மக்களுடைய எல்லா தேவைகளை சந்தியும், குறைகளை மாற்றுங்க. உங்களுடைய நிறைவான நன்மைகளை தாங்க. நாடுகளுக்காக விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நாட்களை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தார் ஆண்டவரே. இந்த நாட்களில் நாங்கள் இன்னும்மை அறிந்து கொள்ள, இன்னும்மை பற்றி கொள்ள, இன்னும் மக்களுக்கு சாட்சிகளாக நாங்கள் எழுப்பி பிரகாசிக்க ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. தடையாக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளை மாற்றும் கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்திட்டு ஆண்டவரே நீரே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஆண்டவரே வருகிற மக்களை சீக்கிரம் கொண்டு வந்து சேர்ப்பீராக. ஆசீர்வதி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படி தெரிந்து கொண்ட வேத பகுதி லூக்காவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். லூக்காவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 15 11வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களின் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றார். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை கழித்து கொண்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைபட தொடங்கினான். அவன் தேசத்தின் குடிகளில் ஒருவனிடத்தில் போய் கொட்டிக் கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெரிந்த போது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன். நான் எடுத்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஆண்டவர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆகவே அருமையானவர்களே, இந்த சாம்பல் புதன் உங்களுக்கு எனக்கும் மன வருத்தத்தின் அடையாளத்தை நமக்கு காண்பிக்கிறது. நாம் ஆண்டவரிடத்திலே வரும் பொழுது மன வருத்தத்தோடு நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு ஆண்டவரோடு ஒப்புரவாகுவதற்கான
இந்த 40 நாட்களை நாம் வீணடித்து விடாதபடி, ஏதோ சடங்காச்சாரமாக ஒரு 40 நாள் கிறிஸ்தவர்கள் எப்போதும் கொண்டாடுகிறது போல பூ வைக்க மாட்டேன், கறி சாப்பிட மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சில காரியங்களை ஒதுக்கி வைக்கிறது மட்டும் இந்த லெந்து நாட்களில செய்வது அல்ல. நம்முடைய வாழ்க்கையே கர்த்தருக்கு அர்ப்பணித்து கடவுளுக்காக வாழ்கிற ஒரு உன்னத வாழ்வை கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். ஆகவே இந்த நாளில நம்முடைய தியானத்தினுடைய தலைப்பு சேர்த்து கொள்ளும் கர்த்தர். என்னது? சேர்த்து கொள்ளும் கர்த்தர். என்னை அவர் தன்னோடு சேர்த்து கொள்ள விரும்புகிறார். இன்றைக்கு அருமையான தேவஜனமே, நம்முடைய ஆண்டவர் எப்போதுமே நம்மை மீட்டவர் மட்டுமல்ல, தம்மோடு கூட நம்மை வைத்துக் கொள்ள விரும்புகிற தேவன். வேதத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, சீஷர்களை அவர் தெரிந்தெடுத்தார். எதற்காக தெரிந்தெடுத்தார்? தம்மோடு கூட இருக்கவும், தம்முடைய வல்லமை அவர்கள் பெற்று மற்றவர்களுக்கு அதை சொல்லவும் ஆண்டவர் அவர்களை தெரிந்தெடுத்தார். அதே போல இன்றைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் தெரிந்தெடுத்ததனுடைய நோக்கம் என்ன என்று நாம் பார்ப்போமானால், ஆண்டவர் நம்மை தன்னோடு கூட சேர்த்து கொள்ளுகிறவர். யோவானின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும்போது 6ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. அப்போ ஆண்டவர் யார் அப்படின்னா, அவர் தன்னுடைய மக்களை தம்மோடு சேர்த்து கொள்கிறவர். இந்த அருமையான நேரத்துல லூக்காவின் புஸ்தகத்துல 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இந்த உலகத்தில் அவர் வந்ததனுடைய நோக்கத்தை குறித்து சொல்லும் போது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் என்று சொல்கிறார். அதே போல அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தின் 15வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று சொல்கிறார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததனுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, பாவிகளை ரட்சிக்க வந்தார். அதே போல தம்முடையவர்களை தம்மோடு கூட சேர்த்து கொள்ள வந்தார். இழந்து போனதை தேடி ரட்சிக்க வந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால், நிறைய இடங்கள்ல ஆண்டவரை விட்டு நாம் தூரம் போயிருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து விலகி போயிருக்கிறோம். ஆண்டவருடைய தீர்மானத்தில், அவர் என்னை அழைத்த அந்த தீர்மானத்திலிருந்து நான் தூரம் போயிருக்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் திரும்பவும் தன்னோடு கூட சேர்த்து கொள்ளும்படி இந்த நாட்களிலே நம்மிடத்துல வந்திருக்கிறார். அல்லேலூயா. அருமையானவர்களே, நாம் வாசித்த இந்த லூக்காவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்துல ஒரு 3 இழந்து போனவைகளை குறித்து பார்க்கலாம். அந்த இழந்து போனவைகள் 3 காரியம். அதுல முதல் பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா, அது அந்த 1வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது 4வது வசனம் வரைக்கும் நாம் பார்ப்போமானால், அந்த இடத்துல நாம் இந்த சம்பவத்தை பார்க்கிறோம். 6வது வசனம் வரைக்கும் முதல்ல இழந்து போனது என்ன தெரியுமா? ஆடு. இந்த ஆடு என்ன செய்கிறது? வேதம் சொல்லுகிறது, 100 ஆடுகள் ஒரு மனிதனுக்கு இருந்ததாம். அந்த 100 ஆடுகளிலே ஒரு ஆடு என்ன ஆயிற்று? காணாமல் போயிற்று. ஆகவே இந்த மேய்ப்பன் என்ன செய்தானா, 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த வசனத்தை வாசிக்கும் போது இந்த காணாமல் போன ஆடு இல்ல, இதை இந்த மேய்ப்பன் என்ன பண்றான்? தேடி போகிறான். இதை நாம் பார்க்கும்போது ஒரு இதற்கான விளக்க உரையில ஒருத்தர் இப்படி போட்டிருந்தார். என்னன்னா, இந்த ஆடு தன் சுய நினைவோடு போகல. ஏன்னா அதுக்கு நல்லது கெட்டது என்னன்றது தெரியாது. இது என்ன செய்ததா, மேய்ச்சலுக்காக மேய்ந்து கொண்டு எங்கெல்லாம் பசுமை இருக்கிறதோ
அந்த பசுமைகள் எல்லாம் தேடி போகும்போது மேய்ப்பனுடைய அவனுடைய பாதுகாப்பில் இருந்து விலகி அது தனக்கு நல்ல எங்கெல்லாம் உணவு கிடைக்குதோ அந்த இடத்தெல்லாம் தேடி போச்சா பாருங்க. போகிற போக்குல மேய்ப்பனை விட்டு தூரம் போய்விட்டார். இப்படி நாம் பார்க்கும்போது இந்த ஆடு என்ன பண்ணிட்டு தெரியாமல் தன்னுடைய மேய்ப்பனை விட்டு விலகி போனார். இரண்டாவது இதை குறித்து சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆடு தன்னுடைய மந்தையிலிருந்து அல்லது தன்னுடைய சமுதாயத்திலிருந்து விலகி போன ஒன்று. ஆண்டவருடைய ஐக்கியத்துல ஒரு கூட்டம் இருக்குது இல்லைங்களா, இந்த கிறிஸ்தவ ஐக்கியத்தில் இருந்து அது உலகத்தை தேடி போன பொழுது அந்த ஐக்கியத்தை விட்டு தூரம் போய்விட்டது. இன்னைக்கு அநேக நேரங்களில இந்த ஆட்டை போலத்தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். தெரிந்தோ தெரியாமலோ நமக்கு இந்த உலகத்தில் நன்மைகள் ஆண்டவருடைய ஐக்கியத்தை விட பெரிதாக தெரிகிறது. ஆண்டவர் தனக்கு வைத்திருக்கிற நன்மைகளை விட, ஆண்டவர் தனக்கு வைத்திருக்கிற பாதுகாப்பை விட உலகத்தின் ஆசீர்வாதங்கள் பெரிதாய் தெரிவதினாலே என்ன செய்யறாங்க, கடவுளோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை விட்டு உலகத்தோடு ஐக்கியம் கொள்ள போய்விட்டார்கள். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆடுகளுக்காகவும் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்க வந்தார். அல்லேலூயா. அவரை தேடி அவரையே சார்ந்து அவர் நடத்துகிற வழியில நடக்க வேண்டிய இந்த ஆடு தனக்கு பிரியமானதை தேடி தனக்கு நன்மையானது என்று நினைத்து இந்த உலகத்தில ஓடினதினால மேய்ப்பனுடைய பாதுகாப்பில் இருந்தது விலகி போய்விட்டது. இப்ப இந்த மேய்ப்பன் பாருங்க, இந்த வேதம் சொல்லும் போது என்ன சொல்ல தெரியுமா, அறியாமல் இருக்கிற ஒரு ஆடு. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலும் இதே அனுபவத்தை தன்னுடைய வாழ்க்கையில இருந்து சொல்றார். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தின் 13வது வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்களான தன்னை குறித்து அங்கே அவர் சொல்றார். வாசிக்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 1:13. முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். முதல்ல முன்னே நான் எப்படி இருந்தேன்? தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் என்று தன்னை குறித்து அவர் சொல்றார். நான் அறியாமையினாலே என்ன செய்தேன்? அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தேன். அவருக்கு பவுலை பொறுத்த வரைக்கும் அவன் செய்த காரியத்துல அவன் ஒரு நாளும் மனவேதனை பட்டதே கிடையாது. இத்தனை பேரை துன்பப்படுத்துறோமே, சபையை துன்பப்படுத்தினோமே, தூஷித்தோமே, அடித்தோமே, துன்பப்படுத்தினோமே, அதெல்லாம் இல்ல. அவனுக்கு என்ன, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல உட்கார்ந்து வாசிச்சு பாருங்க. அவர் சொல்றாரு, பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினேன். அவனுக்கு இருந்த அந்த பக்தி வைராக்கியம், உலகத்துல தன்னுடைய மதம், தன்னுடைய ஜனம், தன்னுடைய இனம் என்கிற அந்த வைராக்கியம் சபையை துன்பப்படுத்துகிற அளவிற்கு அவனை கொண்டு போகணும். இதற்கு அருமையான தேவஜனம் அவர் எப்படி சொல்றாரு பாருங்க, அதை அவன் அறிந்து செய்யல, அறியாமல் செய்ததினாலே நான் என்ன பெற்றேன்? ஆண்டவரிடத்திலிருந்து இரக்கம் பெற்றேன். இதற்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் மிக நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில நாம் தெரியாமல் நிறைய தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல, இது நல்லது, இது எனக்கு பிரியமானது, இது எனக்கு மேன்மையானது அப்படின்னு உலக காரியங்களை தேடி ஓடினதினாலே பல நேரங்களில் கர்த்தரை விட்டு தூரம் போய்விட்டோம். ஒரு சிலர் உலக பொருட்களை தேடுவதில் முக்கியத்துவம் கொடுத்ததுனால கடவுளை தேடுறதுக்கு நேரம் இல்லை. ஒரு சிலர் உலகத்தின் ஆசைகளை, இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்ததினால கடவுளுக்கு பிரியமாய் வாழ முடியாமல் போனது. ஆனா பைபிள் சொல்லுது, அறியாமை உள்ள காலங்களிலே ஆண்டவர் என்ன செய்தாரா? காணாதவர் போல் இருந்தார். தெரியாம தவறு செஞ்சுட்டா கடவுள் என்ன பண்றாரா? காணாதவர் போல இருக்கிறார். ஆனா இப்பொழுதோ அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் போது அவர் சொல்றாரு, இப்பொழுதோ எங்கும் உள்ள மனுஷர் யாவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அப்போ ஆண்டவர் தேடி வர்றார். யார? இந்த ஆட்டை தேடி வர்றார். ஒரு வேடிக்கை ஒரு கதை சொல்லுவாங்க. இந்த ஆடு முட்புதர்ல இருந்துகிட்டு இது நினைச்சுதான் அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு,
இனிமேல் நம்மளால தப்பி எல்லாம் வர முடியாது, மேய்ப்பன் நம்மள விட்டுருவான் போல. 100 ஆடு இருக்கு, 99 ஆடு இப்ப மீதமா இருக்கிறது. ஆகவே நான் ஒருத்தன் அவருக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சு இது பயந்து தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி நேரங்களை யோசித்துக் கொண்டிருக்கும் போது இருட்டு நேரம் திடீர்னு ஒரு கை வந்து அதை பிடிச்சுதான். இது நினைச்சுதான் முடிஞ்சது, நம்ம நினைச்ச மாதிரியே நம்ம வாழ்க்கை முடிய போகுது அப்படின்னு நினைச்சா ஆண்டவருடைய மேய்ப்பனுடைய கரம் இது பயந்து நடுங்கும் போது அந்த மேய்ப்பன் சொல்றான், நான் தான், பயப்படாத அப்படின்னு. இதுக்கு ஒரே சந்தோஷம். நான் அழிந்து போவேன் என்று நினைத்த எனக்கு என் மேய்ப்பன் என்னை தேடி வந்தது மட்டுமல்ல, அடுத்தது பைபிள் என்ன சொல்ல தெரியுங்களா, அவன் அதை என்ன செய்தானா, கண்டுபிடித்து அதை சந்தோஷத்தோட தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு, நல்லா கவனிங்க, அதை திரும்ப நடக்க வைக்கல. நான் யோசிச்சு பார்த்தேன், நம்மளா என்ன பண்ணிருப்போம் தெரியுமா, இவ்வளவு பாதுகாப்பா நான் உன்னை நடத்தி வந்த பிறகும் நீ என் பேச்ச கேட்காம எங்கேயோ போய் புதர்ல மாட்டிட்டு இருக்கிற, உனக்கு என்ன அந்த மாதிரி ஒரு எண்ணம் அப்படின்னு ஓங்கி ஒண்ணு வச்சு அது காலை பிடிச்சி தர 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 தரன்னு இழுத்துட்டு வந்திருப்போம். நம்ம கோபம் தனியிற வரைக்கும் அந்த ஆட்டை திட்டுன்னு திட்டி இருப்போம். ஆனா இங்க அந்த ஆட்டுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரல. அந்த மேய்ப்பன் எவ்வளவு நல்லவன் தெரியுமா, இது தன்னுடைய பேச்சை கேட்காம, தன்னுடைய நடத்துதலுக்கு கீழ்ப்படியாம, தன்னுடைய விருப்பத்தை மறந்து அது தன் சொந்த விருப்பத்திற்கு போன பொழுதும் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, மேய்ப்பன் தேடி கண்டுபிடித்து சந்தோஷத்தோட அதை என்ன செய்தான், தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வர்றான். வரும்போது என்ன நடக்குது பாருங்க, சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ அந்த மேய்ப்பன் யார், தன்னுடைய காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் போது மிகுந்த சந்தோஷத்தோடு அதை கொண்டாடுகிறவனாக இருக்கிறான். இந்த லெந்து நாட்கள் உங்களுக்கு எனக்கும் தருகிற ஒரு பெரிய பாக்கியமான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, அவருடைய பாதுகாப்பிலே நாம் வரும் பொழுது அவர் நம்மை குறித்து சந்தோஷப்படுகிறவர் மட்டுமல்ல, நம்மை குறித்து மற்றவர்களுக்கும் சொல்லி சந்தோஷப்படுத்துகிற ஒரு கர்த்தர், அல்லேலூயா, சாட்சியாக மாற்றுவார். அப்ப இந்த இடத்துல தேடி போன ஒரு மேய்ப்பன் வேதம் நமக்கு சொல்லுது. இரண்டாவது, தேடி பார்த்த ஒரு பெண். இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது 8வது வசனத்திலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனாள். அருமையானவர்களே, இங்க முதல்ல பார்த்தோம், சொந்தமா தன்னுடைய வாழ்க்கையில தெரியாம ஓடி போய் காணாம போன ஒரு ஆடு. இங்க பாருங்க என்ன நடக்குது அப்படின்னா, கவனக்குறைவினாலே காணாமல் போன ஒரு பணம். கவனக்குறைவு. இந்த பெண் இடத்துல எத்தனை பணம் இருந்தது? 10 இருந்தது. இந்த அம்மா 10 காசை வச்சிருக்கிறாங்க. அதுல ஒண்ணு தவறி அவங்க கையில இருந்து கீழே விழுந்துருச்சு. கையில இருந்து கீழே விழுந்த இந்த காசு அது திரும்பவும் தன்னுடைய எஜமாட்டியினுடைய கைக்கு வர முடியாது. காரணம் தெரியுமா, அதுக்கு உயிர் இல்ல, அது அசையாது. அது எங்க விழுந்ததோ அங்க விழுந்து கிடக்கும். இப்போ இந்த பெண்ணை குறித்து வேதம் என்ன சொல்றது தெரியுங்களா? காசு காணாமல் போன பொழுது அவள் என்ன செய்தாலாம்? விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ என்று வேதம் சொல்லுகிறது. இதை குறித்து வேத அறிஞர்கள் சொல்லும் போது இப்படி சொல்றாங்க, அந்த அம்மா என்ன பண்றாங்களா, விளக்கை கொளுத்தினார். ஆவிக்குரிய வாழ்க்கையின் படி பார்த்தீங்கன்னா விளக்கு என்பது வெளிச்சம், வெளிச்சம் என்பது கர்த்தருடைய வார்த்தை. அப்போ ஒரு மனிதனை, காணாமல் போன ஒரு மனிதனை திரும்பவும் ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு வர வேண்டுமானால் வேத வசனம் என்கிற அந்த வெளிச்சம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிரகாசிக்கணும். ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த காணாமல் போன இந்த காசை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் சொல்ற முதல் காரியம் தெரியுமா? விளக்கை கொளுத்தினார். விளக்கை கொளுத்தினால் அங்க இருந்த இருள் விலகுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, என்னுடைய சொந்த முயற்சியினால என் வாழ்க்கையில ஏற்பட்ட இருளை என்னால மாற்ற முடியாது. நான் ஒன்றுக்கும் உதவாதவன், பலவீனமானவன்.
வசனம் என்கிற அந்த வெளிச்சத்தை நம்முடைய வாழ்க்கையில தந்ததுனால நீங்கள் நானும் வெளிச்சம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. வெளிச்சம் பிரகாசிக்கிறது. இரண்டாவது, அந்த அம்மா என்ன பண்றாங்க? வீட்டை பெருக்கினார், சுத்தம் பண்ணுகிறார். சுத்தம் பண்றார். நான் நினைக்கிறேன் இவ்வளவு நாள் இந்த மூளை முடுக்கெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல, பெருக்கிற வரைக்கும் பெருக்கிறோம் அப்படின்னு பெருக்கி இருப்பாங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா எல்லா இடத்திலும் என்ன பண்றாங்க? பெருக்கிறாங்க. இருக்கிற எல்லா அழுக்கு அசுத்தம் எல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணப்படும். எதுக்காக தெரியுமா? அந்த ஒரு காசை கண்டுபிடிக்கிறதுக்காக. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, உங்கள் மேலும் என் மேலும் அன்பு வைத்திருக்கிற அந்த ஆண்டவர் யார் அப்படின்னா, என்னை கண்டுபிடிப்பதற்காக எல்லா அசுத்தங்களையும் மாற்றி பரிசுத்தமாக்கி என்னை தேடுகிற ஒரு ஆண்டவராய் அங்கே இருக்கிறார். தடையா இருக்கிற எல்லா காரியங்களையும் அவர் மாற்றுகிறார். எதெல்லாம் என்னை மூடிக்கொண்டிருந்ததோ, எதெல்லாம் என்னை வெளியே காண்பிக்க முடியாதபடி மறைத்திருந்ததோ அத்தனை இன்றைக்கு விளக்கப்படுகிறது. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, ஒண்ணு தெரிஞ்சுங்க, நான் காணாமல் போன வேண்டாம். ஆனா என்னை தேடி வந்த இயேசு யார் தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில வெளிச்சம் கொடுத்தவர் மாத்திரமல்ல, நான் பிரகாசிக்க முடியாதபடி எதெல்லாம் என்னை மூடிக்கொண்டிருக்கிறதோ அந்த அத்தனை அசுத்தங்களையும் மாற்றுகிறவராக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். என்ன தெரியுமா? ஆண்டவரை என்னை சுத்தமாக்குங்கன்னு ஒப்பு கொடுத்தா போதும், நம்மை பரிசுத்தமாக்குவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். யோவான் சொல்றாரு, நம்மிடத்தில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது சொல்லிட்டு அதோட நிறுத்தல அவர் சொல்ற, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுள்ளவராக இருக்கிறார். என்னுடைய சொந்த பலத்தினால முடியாது சாமி, என்னுடைய சொந்த பலத்தினால என்னை நான் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள முடியாது, நீர் என்னை பரிசுத்தமாக்கும் என்று அவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போமானால் பிரகாசிக்க முடியாதபடி தடை பண்ணுகிற அல்லது மூடி வைத்திருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் மாற்றுகிறவர். அது மாத்திரமல்ல, அவர் எப்படி தேடுறாரா? அந்த அம்மா கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடினார். அல்லேலூயா. கவனமா தேடினாங்க, கவனமா தேடினாங்க, எங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆண்டவர் உங்களை என்ன எப்படி தேடுறாரு தெரியுமா? ரொம்ப கவனமா தேடிட்டு இருக்கிறார். நம்ம அவருடைய பார்வையில விலையேற பெற்றவர்கள். ஒரு அலையில சொல்லுங்க, நீங்கள் நான் அவருடைய பார்வையில விலையேற பெற்றவங்க. ஒரு காசு தானே போட்டோங்க, மீதி 9 காசு இருக்கு. அந்த மேய்ப்பன் 99 ஆடு இருக்கு, ஒன்று தானே போட்டோம் அப்படின்னு விடல, அந்த ஒன்றைத்தான் தேடுகிறார். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, நம்ம நினைக்கலாம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, இதுல நான் ஒருத்தர் தானே, என்னதான ஆண்டவர் தேடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க தான் ஆண்டவருக்கு வேணும், நீங்க தான் அவருக்கு முக்கியம். உங்களை தான் கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. 2024 இந்த நாட்கள்ல நீங்களும் நானும் ஆண்டவரால் தேடப்படுகிறோம். அல்லேலூயா. மறந்துடாதீங்க, நீங்களும் நானும் ஆண்டவரால் தேடப்படுகிறோம். ஆட்டை போல தெரியாம எனக்கு எதெல்லாம் நன்மையானதுன்னு தேடி அங்கங்க ஓடினவன் கடவுளுடைய பிரசன்னத்தை விட்டு எங்கேயோ போய் நின்றுட்டு இருக்கிறேன், திருப்பி போறதுக்கு வழி தெரியல. ஆண்டவரே, நான் தூரம் வந்துட்டேன் சுவாமி, உம்முடைய அன்புக்குள்ள என்னை சேர்த்து கொள்ளும் என்று சொல்லும் போது தேடி வந்து நம்மை தூக்கி சுமந்து கொண்டு போகிறதுக்கு அவர் உண்மை உள்ளவர். இரண்டாவது, காணாம போயிட்டப்பா, தூசியும் அசுத்தமும் என் மேல விழுந்து கிடக்குது, நான் வெளிச்சம் இல்லாம இருள்ல கிடக்கிறேன், என் வாழ்க்கை இருண்டு போய் கிடக்குது சாமி, தேடி வருகிறதுக்கு ஒருத்தரும் இல்ல, நீங்க என்ன தேடுங்க ஒப்பு கொடுத்து பாருங்க. கர்த்தர் உங்களை வெளிச்சத்துக்கு நடத்தி உங்களுடைய எல்லா தடைகளையும் மாற்றி அவருக்காக பிரகாசிப்பிக்கிற வரைக்கும் அவர் ஜாக்கிரதையாய் தேடுகிறவர். அல்லேலூயா. இப்ப மூணாவது பாத்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, இப்போ கொஞ்சம் வித்தியாசம். முதல்ல தேடி வந்த மேய்ப்பன், இரண்டாவது தேடி பார்த்த பெண், மூணாவது மேய்ப்பனாகவும் அவர் அங்க இல்ல, பெண்ணாகவும் அந்த இடத்துல இல்ல, ஒரு தகப்பனாய் அவர் உட்கார்ந்து இருக்கிறார். ஆனா இப்ப யார் வர்றது தெரியுமா? மகன் வர்றார், தேடி வந்த மகன். அல்லேலூயா. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான சம்பவம். பல நேரங்கள்ல இந்த இளையகுமாரனுக்கு நம்ம பேர் வைப்போம். என்ன பேர் வைப்போம்? நம்மெல்லாம் ரொம்ப யோக்கிய மாதிரியும் அவன் தான் அநியாயம் பண்ண மாதிரியும் கெட்டகுமாரன். கெட்டகுமாரன் கதை தெரியுமா?
அப்படிதான் கேட்போம். கேட்டோமா? இளைய குமாரன் இல்ல, பைபிள் அப்படிதான் சொல்லுது, இளைய குமாரன், இளைய. இந்த இடத்துல நான் பார்க்கிற அருமையான ஒரு காரியம் தெரியுங்களா? இந்த பையன் ஆடு மாதிரி மனது, அதாவது அறியாம செய்யல, காசு மாதிரி தெரியாம விழுந்து போகல, இவன் மனமறிந்து செய்தான். வேதம் சொல்லுகிறது, இளையவன் 12வது வசனத்துல இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கு எனக்கு தர வேண்டும் என்றார். அப்ப இவனுக்கு தெரியும் எங்க அப்பா இவ்வளவு சொத்து வச்சிருக்கிறாரு, அவர்கிட்ட நான் பங்கு கேட்டா இவ்வளவு பங்கு எனக்கு கிடைக்கும், இதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. எல்லாம் தெளிவா இருக்கிறான். அப்பா கிட்ட கேட்டான். வேதம் சொல்லுகிறது, அப்பா என்ன பண்ணாரா, அப்படியே பங்கிட்டு கொடுத்தா. அருமையான தேவஜனமே, இன்றைக்கு நீங்கள் நானும் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான காரியம் என்ன தெரியுங்களா? என்னுடைய தகப்பனா இருக்கிற ஆண்டவர் எனக்கு சுய உரிமை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன உரிமை? ஆமா, சுய சித்தம். மனுஷனை படைச்ச கர்த்தர். நம்ம பல நேரங்களில் ஒரு கேள்வி கேட்போம், ஏதேன் தோட்டத்தை உண்டாக்குனவரு அதுல நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தை ஏன் அங்க வச்சாரு? இல்ல நம்ம பெரிய ஆள் மாதிரி ஆண்டவர் ஏன் இப்படி செஞ்சாருன்னு கேட்போம். ஒண்ணு தெரிஞ்சுங்க, மனிதனை ஒரு நாளும் கடவுள் அடிமையாக படைக்கவில்லை. அல்லேலூயா. நீங்கள் நானும் அவருக்கு அடிமையாய் இருப்பதற்காக படைக்கப்படவில்லை, அவருடைய ஜனமாய் இருக்க படைக்கப்பட்டோம், அவருடைய பிள்ளைகளாய் இருக்க படைக்கப்பட்டோம், அவருக்கு சொந்தமானவர்களாய் இருக்க படைக்கப்பட்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடிமையாய் இருக்க படைக்கப்பட்டிருந்த அவர் என்ன பண்ணிருப்பார் தெரியுமா? இது உனக்கு ஒத்து வராது, இதை நீ பார்க்கவும் கூடாது, இதை தொடவும் கூடாது, இது உனக்கு விளக்கப்பட்டது, மாற்றிட்டு ஆண்டவர் சொல்றாரு, எல்லா விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், ஆனா இந்த மரத்தினுடைய கனியை புசிக்க கூடாது அப்படிதான் சொன்னார். அதுல அவர் அடிமைப்படுத்தல, ஆனா என்ன பண்ணி இருக்கிறார்? அவர் கட்டளை கொடுத்தார். இந்த கட்டளையை தான் மனுஷன் மீறினார். பாவம்னா என்ன? நிறைய நேரங்கள்ல பாவத்துக்கு நிறைய விளக்கம் கொடுப்போம். ஒண்ணும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளான விளக்கம் என்ன தெரியுமா? கீழ்ப்படியாமல் போனது பாவம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த அப்பா அன்றைக்கு இழந்த அந்த உறவை திரும்ப இந்த இடத்துல சொல்றாரு. தன் ஆஸ்தி எல்லாம் பெற்றவன் இப்ப என்ன பண்ணானா, அவன் சில நாளைக்கு பின்பு எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரமாய் போனான். எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு என்ன பண்ணா? தூரமாய் போனான். இன்னைக்கு அருமையான தேவதனமே, ஒண்ணு தெரிஞ்சுங்க, ஆசீர்வாதங்கள் வரும் பொழுது நீங்கள் நானும் பல நேரங்கள்ல செய்கிற ஒரு பெரிய தவறு என்ன தெரியுமா? கடவுளுடைய பிரசன்னத்திலிருந்து விலகி போகணும். இல்லாத வரைக்கும் நம்மளாம் ரொம்ப நல்லவங்க. ஆண்டவரே எனக்கு கடன் இருக்குது சுவாமி, கடன் இருக்குது, கடனை மாற்றுங்க. ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டு கடனை மாத்திட்டாருன்னு வச்சுக்க, இப்போ ஃப்ரீயா இருக்கு. அந்த ஜெபம் போச்சா, அப்புறம் ஆண்டவரை எனக்கு ஒரு வீடு கட்டித்தாங்க, வீடு கட்டி தந்த பிறகு பாத்தீங்கன்னா அந்த வீட்டை தான் பாக்குறாங்களே தவிர யாரை தேடல, கட்டி தந்த ஆண்டவரை மறந்துட்டாங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளை வேணும், ஜெபம் பண்ணி ஒரு பிள்ளை பிறக்கும். இப்ப கோயிலுக்கு வர மாட்டாங்க, குழந்தைய வச்சுக்கிட்டு வீட்டுல நீதாம்மா எனக்கு கரெக்டான ஆளு, கொஞ்சிட்டு உட்கார். ஏமா கோயிலுக்கு வரல? ஐயா குழந்தை அழுகுதியா, குழந்தை வந்தா அந்த சத்தத்துக்கு அலறுவீங்க. ஒண்ணு தெரிஞ்சுங்க, ஆசீர்வாதம் வரும் பொழுது நம்ம இன்னும் ஆண்டவரை நெருங்கி போகணுமே தவிர தூரம் போகக்கூடாது. நன்மைகள் வரும் பொழுது கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கணுமே தவிர அந்த நன்மைகளை பார்த்துட்டு கர்த்தரை மறந்துடக்கூடாது. இன்னைக்கு நிறைய நேரத்துல இந்த இளைய குமாரனை போல கேட்டது கிடைச்சிருச்சு, இவன் என்ன பண்றான் தெரியுமா? அந்த எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு அப்பாவை விட்டு தூரமாய் போய்விட்டான். தூரமா போன பிறகு நடக்கிறது என்ன தெரியுங்களா? துன்மார்க்கமாய் ஜீவனை பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். கர்த்தர் தந்த நன்மைகளை என்ன செய்கிறான்? மனுஷன் தானா அவனுடைய சொந்த கைகளினாலே அழிக்கிறான்.
கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் இழந்து போகிறதுக்கு காரணமாய் இருப்பது என்ன தெரியுமா? எந்த ஆசீர்வாதத்தை நான் கேட்டு வாங்கினோ அதே ஆசீர்வாதம் தான் கர்த்தருடைய நன்மைகளை நான் இழந்து போகிறதுக்கு என்ன வழி வருது. அப்போ ஒரு பக்கம் அது நன்மையா நான் வாங்கும் போது இன்னொரு பக்கம் கொஞ்சம் பயபக்தியா அதை அனுபவிக்க தெரியணும். அல்லேலூயா. இந்த இடத்துல இந்த இளைய மகன் என்ன செய்தார்? அப்பா விட்டு தூரம் போனார், மனம் போல வாழ்ந்தார். இப்ப நடந்தது தெரியுங்களா? அவனுடைய ஆதரவை அவன் இழந்து போனான். அப்பான்ற உறவை இழந்துட்டான் முதல்ல. ரெண்டாவது அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை இழந்துட்டான். இப்ப அவனுக்கு யாருமே இல்லை, எந்த ஆதரவும் இல்லை. அவன் நிர்கதியாய் நிற்கிறான். ஒண்ணு தெரிஞ்சுங்க, இப்பதான் அடி மேல அடி விழுதுன்றாங்க பாருங்க, அதனுடைய அர்த்தம் இங்க வருது பாருங்க. இவன் ஒண்ணும் இல்லாம எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கும் போது அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. நல்ல கவனிங்க, எப்பவுமே ஒரு காரியம் தெரிஞ்சுங்க, நம்ம எங்க விழ ஆரம்பிக்கிறோமோ அங்க இன்னும் அடி மேல அடி விழுந்துட்டே இருக்கும். திரும்ப நம்மளால எழுந்திருக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். அந்த அடி எப்படிப்பட்டது? இவனுடைய வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது, கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அவன் குறைபட தொடங்கி அங்க இருக்கிற ஒரு மனிதனிடத்துல, குடியானவன் இடத்துல போய் என்ன செய்தானா? ஒட்டி கொண்டான். இந்த வார்த்தையை சரியா சொல்லணும்னா, அவன் கூட அவன் அடிச்சு துரத்துறான் கூட, அவன் கால கையை பிடிச்சாவது, ஐயா வேற எனக்கு போக்கிடமே கிடையாது, எங்கேயும் போறதுக்கு எனக்கு வழி இல்லை, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன், நீங்க என்ன செஞ்சாலும் நான் ஏத்துக்கிறேன், எனக்கு இருக்கிறதுக்கு மாத்திரம் ஒரு இடம் கொடுங்க. அல்லேலூயா. எப்படி வாழ்ந்தவன் தெரியுமா? சுகபோகமா வாழ்ந்தவன் மனமறிந்து தகப்பனிடத்திலிருந்து தூரம் வந்த பொழுது இப்ப யாரோ முன்ன பின்ன தெரியாத ஒரு மனிதனிடத்துல போய் ஒட்டி கொண்டான். அவன் என்ன பண்றான்? பன்றிகளை மேய்க்க இவனை அனுப்பினான். இவனுடைய வாழ்க்கையில எல்லாம் குறைபடும் போதுதான் வேத அருமையான ஒரு வார்த்தை சொல்லுகிறது. 17வது வசனத்துல அவனுக்கு புத்தி தெரிந்தது. அவன் இவ்வளவு நாள் அவனுக்கு என்ன இல்லை, புத்தி இருந்தது, ஆனா தெரியல. புத்தி தெரியல. புத்தி அப்படின்ற அந்த வார்த்தையை சரியா சொல்லணும்னா அது அனுபவத்தின் மூலமாய் வருது. என்னது? அடிபட்டாதான் தெரியும், செத்தாதான் தெரியும், சுடுகாடு. அது வரைக்கும் நம்ம ஓட்டம் வேகமா தான் இருக்கும், அது வேகமா தான் இருக்கும். ஆனா எல்லாவற்றையும் இழந்து, நன்மைகளை இழந்து, ஆசீர்வாதத்தை இழந்து, ஆதரவை இழந்து, யாரோ ஒருத்தங்கிட்ட போய் ஒட்டி கொண்டு நிற்கும் போதுதான் இப்ப இவனுக்கு புத்தி தெரிகிறது. யோசிச்சு பார்க்கிறேன், என் தகப்பனுடைய கூலிக்காரர்கள் எத்தனையோ பேர் பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாப்பிட்டேன். அப்பா கூட இருக்கிறாங்க, வேலைக்காரங்க திருப்தியா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்பா கூட இருக்கிற வேலைக்கார கூட திருப்தியா இருக்கிறான். பிள்ளை எங்கேயோ ஒரு இடத்துல பட்டினியா கிடக்கிறான். இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, உங்களுக்கு எனக்கு ஆண்டோடைய வேதம் சொல்லுதுப்பா, திருப்தியா இருக்க வேண்டிய நீ எங்கேயோ பட்டினியா கிடக்கிற. சந்தோஷமா வாழ வேண்டிய நீ எங்கேயோ ஒரு மூலையில துக்கப்பட்டு கொண்டு உட்கார்ந்து இருக்கிறாய். களி கூற வேண்டிய நீ உன்னுடைய நன்மைகளை இழந்து போய், உன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து, மனுஷனை சார்ந்து கொண்டு நீ அழுது அழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அவன் தகப்பனிடத்தில் திரும்பி வந்தான். அல்லேலூயா. எப்படி வந்தானா? 18வது வசனம் சொல்லுது, நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இதுதாங்க ஆண்டவர் எதிர்பார்க்க. முதல்ல ஆடு அறியாம போச்சு, தேடி வந்த பெண். காசு தவறி விழுந்துச்சு, தேடின பெண். ஆனா தெரிந்து ஓட்டவனை கர்த்தர் என்ன பண்றது தெரியுமா? நீ என்கிட்ட வாழ்ற. பல நேரங்கள்ல நம்ம தெரிந்தே கர்த்தரை விட்டு தூரம் போயிருப்போம். ஆண்டவர் இன்னைக்கு இந்த இரவு உங்களை என்னையும் பார்த்து சொல்றேன், என்கிட்ட வா. இந்த லெந்து நாட்கள் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நான்
என்று ஒரு பாடல் நம்ம பாடுவோம் இல்லையா? அந்த பாடலை எழுதுனது யார் தெரியுமா? ஒரு விபச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த ஒரு பெண் என்று சொல்லுவாங்க. அந்த அம்மா பாவமான வாழ்க்கை வாழ்ந்தார். ஒரு ஊழியக்காரர் அவருக்கு ஆண்டவர் ஏவரார், நீ அந்த பெண்ணிடத்துல போய் என்னுடைய அன்பை குறித்து சொல்லு. இவர் முதல் நாள் போறாரு, அந்த அம்மா கிட்ட சொல்றாரு, அம்மா இயேசு உன்னை நேசிக்கிறார். அந்த அம்மா டான்ஸ் ஆடிட்டு வந்தவ அந்த கலைப்புல இந்த ஊழியக்காரனை பார்த்து சொன்ன வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு போயிட்டாங்க. திரும்பவும் அந்த மறுநாள் அதே இடத்துல அந்த ஊழியக்காரர் அந்த அம்மாவை சந்திச்சு சொல்றாரு, ஆண்டவருடைய நேசிக்கிறார். இப்ப இந்த அம்மாவுக்கு ஒரு கேள்வி, என் குடும்பத்தில் இருக்கிறவங்கள என்ன நேசிக்கிறேன், என்னுடைய மோசமான வாழ்க்கையை பார்த்து எல்லாம் குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ என்னடா நான் வந்து இயேசு நேசிக்கிறார்னு சொல்றிய, என்னுடைய நிலைமை என்ன தெரியுமா, என் சூழ்நிலை என்ன தெரியுமா, என்னுடைய வாழ்க்கை இயேசு நேசிக்கிறார். அந்த ஊழியக்காரர் சொல்றாரா, நீ யாரா இருந்தாலும், நீ எந்த நிலைமையில் இருந்தால் உன்னை நேசிக்கிற இயேசு உன்னை ஒருபோதும் இருக்க மாட்டார். நீ அவருடைய சமூகத்துல உன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்தால் அவர் உன்னை ஏற்றுக்கொள்வார். நம்ம வீட்டுக்கு போனாங்க, ரூம்ல போய் உட்கார்ந்துட்டு யோசிக்கிறாங்க, அந்த இயேசுவை நினைத்து அழறாங்க. எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க, எல்லாரும் என்ன குறை சொல்றாங்க, எல்லாரும் எனக்கு எதிராக பேசிட்டு இருக்கிறாங்க, என் வாழ்க்கை சரியில்லை, நடக்க சரியில்லைன்னு சொல்றாங்க. ஆனா நீர் என்னை நேசிப்பீர் என்ற ஒரு செய்தி எனக்கு வந்து, உண்மையாகவே நீர் என்னை நேசிப்பீரானால் உங்களுடைய அன்பை நான் உணர்ந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதறி அழுதார். ஆண்டவருடைய அந்த சமாதானம் அவளை நிரப்பினது. அந்த நேரத்துல தான் அந்த அம்மா சொல்றாங்க, நான் பாவிதான், ஆனாலும் நீ மாசற்ற ரத்தம் சிந்தி, ஆங்கிலத்துல சொல்றது ஜஸ்ட் ஆஸ் ஐ ஆம், நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே உம்மிடத்துல வருகிறேன் ஆண்டவரே, நீர் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறீர் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அந்த பாடலை எழுதினார். இந்த அருமையான தேவஜனமே, நான் எப்படி இருக்கிறேனோ அப்படி என்னை ஏற்றுக்கொள்கிறேன். கொஞ்சம் அதை பின்னால வந்து பாத்தீங்கன்னா அந்த பிள்ளை வர்றா, அப்பா தூரத்துல இருந்து பார்க்கிறார், தேடி போன அப்பா இல்ல, உள்ள வரும்போது இப்ப பாருங்க அப்பா என்ன பண்ணா தெரியுமா, எழுந்து ஓடி அவனை கட்டி பிடித்துக் கொண்டான். 20வது வசனம் சொல்லுது, அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் அடிக்கடி யோசிக்கிறது உண்டு, பனி மேய்ச்சல் எப்படி இருப்பான், நல்ல சென்ட் எல்லாம் அடிச்சு சூப்பரா வாழ்கிறார், அழுக்கு துணியோட பன்றிகளோட சேர்ந்து கிடந்தவன், நாற்றத்தோட தூரத்துல இருந்து பார்க்கும்போது நான் நினைக்கிறேன் முடியெல்லாம் வச்சு போட்டு ஒரு மாதிரி பரதேசி மாதிரி வந்திருப்பான். ஆனா அப்பாவுக்கு அடையாளம் தெரிஞ்சிச்சு, என் பிள்ளை வர்றான், எப்படி வர்றான், எந்த நிலையில வர்றான், ஒண்ணுத்தை பத்தி அவருக்கு கவலை இல்லை. அவருக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா, காணாம போன என் பிள்ளை திரும்பி வந்திருக்கு, செத்து போன என் பிள்ளை உயிரோட வந்திருக்கு, அவ்வளவுதான் அவருக்கு தெரியும். அவர் ஓடி போய் கட்டி மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தார். எப்படி இருக்கிறோமோ அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்கிறவர்கள். அல்லேலூயா. என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட பொருள் இல்லை, என்கிட்ட அழகு இல்லை, என்கிட்ட அந்தஸ்து இல்லை, என்கிட்ட சுகம் இல்லை, என்கிட்ட பலன் கிடையாது, ஒன்னுத்துக்கு உதவாதவனா உலகத்தால் வெறுக்கப்பட்டு கிடந்தால் கர்த்தர் என்னை பார்க்கிற பார்வை எப்படிப்பட்ட தெரியுமா, நீ இன்னும் என் பிள்ளை, நீ இன்னும் என்னுடைய மகன், நீ என்னை விட்டு தூரம் போயிருக்கலாம், ஆனா உனக்காக நான் ஏங்கிக் கொண்டிருக்கிறேன், நீ எப்பொழுது என்னிடத்தில் வருவாய் என்று நான் பார்த்து கொண்டு நிற்கிறேன், வரமாட்டாயா என்று ஏக்கத்தோடு பார்க்கிற ஒரு தகப்பனாக வேதம் ஆண்டவரை நமக்கு காண்பிக்கும். இந்த நாட்கள்ல நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் உண்டு, நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போவேன். அல்லேலூயா. நான் எங்க விழுந்தனோ அந்த இடத்துல இருந்து எழுந்திருக்கணும், தகப்பனிடத்துல போகணும், பாவத்தை அறிக்கையிடணும், அவரோடு ஒப்புரவாகணும். வேதம் சொல்லுகிறது, அவன் இழந்த எல்லா மேன்மையும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. இந்த மாலை நேரத்துல ஒருவேளை
ஆண்டவர் உங்களோடு பேசி இருப்பாராங்க. ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் மேன்மையை நான் இழந்து போயிருக்கிறேன், என்னுடைய நன்மைகளை இழந்து போயிருக்கிறேன், என்னுடைய உறவுகளை இழந்து போயிருக்கிறேன், உம்மோடு இருந்த அந்த ஐக்கியத்தை நான் இழந்து போயிருக்கிறேன், சந்தோஷத்தை இழந்து போயிருக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே உங்களுடைய சமூகத்தில் வருகிறேன் சுவாமி, என்னை நீ ஏற்றுக்கொள்ள. எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா, ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா. தேடி வந்த ஒரு மேய்ப்பன், அந்த ஆடு உலகத்துல அதுக்கு தன் நல்ல மேய்ச்சல் கிடைக்குதுன்னு உடனே அந்த மேய்ச்சலை தேடி 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 மேய்ந்து கொண்டே போனது மேய்ப்பனுடைய பாதுகாப்பிலிருந்து வெளியே போயிடுச்சு, காணாமல் போயிடுச்சு. அது தெரியாம போன அந்த குண அந்த செயலினால அந்த மேய்ப்பன் அதை தேடி வந்தான், அதை தேடி வந்தான். ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தெரியாமலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை விட்டுட்டு உலக நன்மைகளை தேடி ஓடி ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற பாதுகாப்பையும் ஆண்டவர் எனக்கென்று வைத்திருக்கிற 99 ஆடுகள் என்கிற அந்த உறவுகளை விட்டுட்டு தனிமையா எங்கேயோ ஓடிட்டு இருக்க. அதுல பாதுகாப்பு இல்லை, எங்கேயோ நான் எங்கேயோ நிற்கிறேன், பயம். அடுத்தது என்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகிறது தெரியல என்கிற ஒரு பயம், இக்கட்டான சூழ்நிலையில சிக்கிக் கொண்டிருக்கிறேன் என்கிற ஒரு பயம், என்ன நடக்க போகிறது என்று திகைத்து நின்று கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்றார், உன்னை தேடி வருகிற ஒரு மேய்ப்பனாய் ஆண்டவர் இந்த இரவு நேரத்துல உன் அருகிலே வந்திருக்கிறார். உன்னை கண்டுபிடித்து சந்தோஷத்தோடு தூக்கி தன் தோளிலே போட்டுக்கொண்டு சந்தோஷப்படும்படி தன்னுடைய அயலகத்தாரெல்லாம் அழைத்துக் கொண்டு சந்தோஷப்படுகிற ஒரு நல்ல தேவன். உன்னை தண்டிக்கிறவராக அல்ல, உன்னை தூக்கி சுமக்கிறவராக இந்த இடத்துல வந்திருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா. இயேசுவே, உலகத்தை தேடி ஓடிட்ட சுவாமி, தெரியாம செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருக்கேன், அவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தர் உங்களை தூக்கி சுமக்க வல்லவர். ஒருவேளை தவறி விழுந்த அந்த பணத்தை போல அது உருண்டு ஓடிச்சு, எங்கேயோ போய் மறைந்து விட்டது, அது தானா வெளியே வர முடியாது, விழுந்து கிடந்த இடத்துல அப்படியே கிடக்குது. ஆண்டவர் சொல்றாரு, அந்த பெண் அதை தேட ஆரம்பித்தார், விளக்கை கொளுத்தினார், வெளிச்சம் வந்து நீ கிடக்கிற இடத்துல இருளா இருக்கிறதா, உன்னிடத்துல வெளிச்சம் பிரகாசிக்கிறது. ஆண்டவர் வெளிச்சமாய் உன்னிடத்துல வருகிறார். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி உன்னை பரிசுத்தப்படுத்துகிறவராய் வருகிறார். எதெல்லாம் அதை மூடி இருந்ததோ அது எல்லாவற்றையும் பெருக்கி சுத்தம் பண்ணுகிறார். அதை இப்பொழுது கிடைக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடுகிறார். ஆண்டவர் உங்களை என்னையும் தேடி வந்திருக்கிறார். ஒருவேளை இந்த பணத்தை போல எங்கேயோ ஒரு மூலையில போய் விழுந்துட்டேன், அசுத்தங்களின் நடுவில் கிடக்கிறேன், பிரகாசிக்க முடியல, கர்த்தருக்காக வாழ முடியல, ஆண்டவர் என்னை எந்த நோக்கத்துக்காக தெரிந்தெடுத்தார் அந்த நோக்கம் என் வாழ்க்கையில நிறைவேறாதபடி சாட்சி இழந்து கிடக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை சுத்தமாக்கி உங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நிறுத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராக. அல்லது இந்த இளைய குமாரனை போல மனமறிந்து ஆண்டவரை விட்டு தூரம் போய் உலகத்தின் சிற்றின்பங்களும் உலகத்தின் காரியங்களும் எனக்கு போதும், ஆண்டவருடைய உறவு வேண்டாம் என்று சொல்லி தூரம் போயிருப்போமானார். இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, நீ எங்க விழுந்தாயோ அங்கிருந்து எழுந்து என்கிட்ட வா. ஆண்டவர் சொல்றார், நீ எந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை அறிந்து. இரவு நேரத்துல நான் எங்க விழுந்தேன், ஏன் விழுந்தேன், எப்படி விழுந்தேன், கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க. ஆண்டவருடைய அன்பை விட்டு தூரம் போயிருக்கிறேனே, ஆண்டவருடைய ஐக்கியத்திலிருந்து தூரம் போயிருக்கிறேனே, ஆண்டவருடைய ஆதரவில் இருந்து தூரம் போயிருக்கிறேனே, உலகத்தின் ஆதரவை தேடிக்கொண்டிருக்கிறேனே, உலக மனிதர்களை தேடிக்கொண்டிருக்கிறேனே. ஆண்டவரோடு இருக்கும்போது, அப்பாவோடு இருக்கும்போது வேலைக்காரங்க கூட பூர்த்தியா இருக்கிறாங்க. அப்பா விட்டு தூரம் போன நீ பிள்ளையா இருந்தாலும் பட்டினி கிடக்க.
கிடப்பாய். அந்த பிள்ளையை போல, இளைய மகனை போல ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போய் பாவத்தை அறிக்கையிட்டு அவரோடு கூட ஒப்புரவாக. அந்த தகப்பன் பாவத்தை, அவனுடைய மீறுதல்களை, அவனுடைய குறைவுகளெல்லாம் பார்க்கல, கட்டி அணைத்து முத்தமிட்டு ஏற்றுக்கொண்டார். இந்த இரவிலே கர்த்தர் உங்களை என்னையும் சேர்த்துக் கொள்ளுகிற தெய்வமாய் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. இந்த நாட்கள்ல ஒரு விசேஷித்த அனுபவமாய் தேவனோடு கூட இணைந்து வாழுகிற, அவரோடு சேர்ந்து வாழுகிற ஒரு நல்ல வாழ்க்கையை கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக் கொள்வோமா? பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திர சுவாமி. இந்த வார்த்தையுடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டோம்ப்பா. நாங்களும் ஆட்டை போல தெரியாமல் பல நேரங்களில் உலகத்தின் காரியங்களை தேடி கர்த்தரை விட்டு தூரம் போன நாட்கள் உண்டு. படத்தை போல தவறி விழுந்தோம், ஓடி உருண்டு ஓடி மறைந்து போனோம். எங்களுக்குரிய மேன்மை நாங்கள் இழந்து போய் நிற்கிறோம். எங்களை தேடும் நாட்டுமே, இளைய மகனை போல மனமறிந்து தகப்பனை விட்டு தூரம் போய் பாவ வாழ்க்கை வாழ்ந்து சிற்றின்பத்தில் உடந்து ஆதரவை இழந்து மனித ஒத்தாசையை தேடி நிற்கிறோம். குறைவுபட்டவர்களாய் நிற்கிறோம். எங்களை ஒரு விஷயம் மன்னியும், பரிசுத்தப்படுத்த உங்களோடு கூட சேர்த்து கொள்ளுங்கப்பா. இழந்த அந்த மேன்மையை திரும்ப நாங்கள் அனுபவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்கிறார். பொறுப்பெடுத்துக் கொள். வந்த எல்லாரையும் நீர் ஆசீர்வதி, நன்மை நாள் நிரப்பும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.